ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 16 வீக்லி எக்ஸ்பைரியோடைய ப்ரெடிஷன் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நம்மளுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து டைரக்டா சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ஸோ டாலர் வந்து கண்டினியூஸா ஒரு ஃபாரின்ல போயிட்டு இருக்கு. பட் இது ஐடி ஸ்பேஸுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஓவரால் வந்து இந்தியன் எக்கனாமிக்கு வந்து ஒரு மைனஸா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிஃப்டி நமக்கு என்ன எக்ஸ்பைரியில இந்த எக்ஸ்பைரி நமக்கு என்ன ஒரு க்ளோசிங் கொடுக்க போது கிட்டத்தட்ட இந்த மந்த்துக்கான ஒரு பொசிஷனல் வந்து ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தோம். இந்த மந்த்துக்கான ஒரு பொசிஷனல் ட்ரேடுக்கு நம்ம என்ன ஒரு என்ட்ரி பாயிண்ட நம்ம நோக்கி நகர்ந்து இருக்கோம். ஸோ யூஎஸோடைய பெட் வந்து நமக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் வந்து நமக்கு வந்துடும். பட் அதில் என்ன ரேட் கட் வரப்போகுது, பட் இது வந்து பாசிட்டிவாக வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இதில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பைரியில் நம்ம என்ன ஒரு பிளான் செட் பண்ணலாம். ஆப்ஷன் பையருக்கு வந்து நமக்கு என்ன வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்றத நம்ம வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட இன்னைக்கு செப்டம்பர் 15 நிஃப்டி வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஆன 25,150க்கு மேல க்ளோசிங் வைக்கல. க்ளோசிங் வைக்காம தான் இன்னைக்கு ட்ரேடிங் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட நாளைக்குமே வந்து நமக்கு இந்த மைனர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் தான் ப்ரெடிக்ட் ஆகுது. பட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த 25,220 250 வரைக்கும் மேலே போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. கீழே வந்து நம்ம ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,035 இது மைனர் சப்போர்ட்டா ப்ரெடிக்ட் ஆகுது. அதே சேம் டைம் அதை உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் பண்ணி கீழே க்ளோசிங் நடந்துச்சுன்னா அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 24,900 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டா நமக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வைசஸ் வந்து நம்ம பார்க்கும்போது 25,200 கால் ஆப்ஷன்ல வந்து 2 கோடிக்கும் மேல கான்ட்ராக்ட்ஸ் வந்து க்ளோசிங் ஆகாம இருக்கு. அதே மாதிரி 25,100 கால் ஆப்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா 3 கோடி கான்ட்ராக்ட்ஸ் வந்து இல்ல க்ளோஸ் ஆகாம இருக்கு. பட் இது வந்து நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸ் வந்து கால் ரைட்டர்ஸ் வந்து இல்ல ஹெவியா இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரியில ஒரு ஹியூஜான வால்யூம்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு கேப் அப் நடந்தாலோ இல்லை ஒரு கேப் டவுன் நடந்தாலோ. ஸோ ஒரு கேப் அப் நடந்தா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த கேப் அப் அப்படிங்கிறது 25,150க்கு மேல இருந்தா நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ரிவர்சல் வரலாம். ஸோ அப்படி ரிவர்சல் வரும்போது 25,300 புட்டு அதே மாதிரி 25,400 புட்டு வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதே சேம் டைம் வந்து நமக்கு கீழே 25,035க்கு கீழே ஒரு கேப் டவுன் நடந்து சப்போர்ட்டா இருக்கக்கூடிய 24,900 வந்து ஒரு ரிவர்சல் ஆனால் 24,900 கால் ஆப்ஷனும் 24,800 கால் ஆப்ஷனும் ஒரு ஆப்ஷன் பையர்ஸோடைய ஒரு சாய்ஸா எடுத்துக்கலாம். ஸோ 4 கான்ட்ராக்டர்ஸ் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல பட் சாய்ஸா நம்ம வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது, அதாவது ஒரு பிரேக் அவுட் மாதிரி ஒரு கேப் அப்ல போயிட்டு ரெசிஸ்டன்ஸை மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு புட் என்ட்ரியும், அதே சேம் டைம் சப்போர்ட்ல இருந்து ரிவர்சல் ஆனா ஒரு கால் என்ட்ரிக்கும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம இந்த எக்ஸ்பைரியில ஒரு காலை பை பண்றது அவாய்ட் பண்றது பெஸ்ட் சாய்ஸ். அதாவது ஒரு கேப் அப் நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம கால் ஆப்ஷனை வந்து வாங்குறோம் அப்படின்னா அது நமக்கு நாமே தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிற மாதிரி தான். பட் அதனால வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்றது நாளைக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸை வந்து நோட் பண்ணி வச்சு ஒரு சப்போர்ட்ல நமக்கு ரிவர்சல் ஆனா ஒரு என்ட்ரிக்குள்ள போவோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ரிவர்சல் ஆனால் ஒரு என்ட்ரிக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடுக்கு நாளைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பொசிஷனலா வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் ஒரு பொசிஷனலா ட்ரேட் பண்றதுக்கு என்ன நம்ம டிசிஷன் பண்ண போறோம்ட்டு.
ஸோ இது நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு என்ன க்ளோசிங் நடக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ், அதாவது ஏசியன் மார்க்கெட்டுக்கு அப்புறமா நமக்கு ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ் வந்து என்ன நமக்கு ஒரு பாயிண்ட்ஸஸ் வியூவில் நமக்கு ஒரு மைனஸ்ல வரப்போகுதா இல்லை ப்ளஸ்ல வரப்போகுதாங்கிறத பொறுத்து நம்ம வந்து டிசிஷன் எடுக்கலாம். கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு டிசிஷன், அதாவது செகண்ட் ஹாஃப்க்கு வந்து நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சப்போர்ட்ல ரிவர்சல் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு பொசிஷனல் பை எடுக்கிறதுக்கு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். அதே நேரம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாம ஒருவேளை க்ளோசிங் நடந்துச்சுன்னா ஃபர்தரா அது ஒரு புட்டுக்கு வந்து நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது கீழே வந்து நமக்கு ஒரு ஹெவியான ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,850 வரைக்கும் கீழே ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு கூட பெட்ல வந்து நமக்கு வந்து ஒரு ரேட் கட் நடந்ததுன்னா யூஎஸ்ல சம்டைம்ஸ் அங்க இருந்து ஒரு ரிவர்சல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 2 days ஹோல்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு ட்ரேட் வந்து இருக்கும். அதாவது நாளைக்கு ஒரு என்ட்ரி எடுத்தோன்னா அது பிடிஎஸ்டி மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரியில நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா ஒரு ட்ரேட் எடுப்போம், இல்லைன்னா வெயிட் பண்ணி என்ன ஒரு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் ஆனால் மட்டும் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.